அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு ரவா, 1 கப்பு பால், 1 கப்பு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 100 கிராம் நெய். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி திராட்சையோட பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடானோன்னு 1 கப்பு ரவாயை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரவாயை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் நெய் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் திராட்சையை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப்பு ரவாயை சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையோட ரவா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிடலாம். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனில் கிளறி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்ச உருண்டையை கொஞ்ச நேரம் பேனில் நல்லா ஆற விடுங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுக்கு பதிலாக வீட்டிலையே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். பிடிச்சி வச்ச உருண்டையை கொஞ்ச நேரம் பேனில் நல்லா ஆற விடுங்க. ஹெல்த்தியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். இந்த உருண்டையை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.